இலவசம் கொடுக்க உங்களுக்கு காசு இருக்கு. ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுக்க காசு இல்லையா? என்று சொல்லி உச்சநீதிமன்றம் பல்வேறு கேள்விகள அடுக்கடுக்காக தமிழ்நாடு அரசின் மீது வைத்திருக்கிறது. அது என்ன விவரம் என்பத விரிவாக பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசினுடைய ஒப்பந்த ஊழியர்களான செவிலியர்களுக்கு ஊதியம் வழங்கப்படவில்லை என்று சொல்லி நேற்றைக்கு உச்சநீதிமன்றத்தில ஒரு வழக்கு ஒண்ணு வந்துச்சு. விக்ரம்நாத், சந்தீப் மேத்ரா இவர்கள் இருக்காங்க இல்லையா? இவர்கள் பல்வேறு கேள்விகள அடுக்கடுக்காக வச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு மீது. உடனடியாக தமிழ்நாடு வழக்கறிஞர்கள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, மத்திய அரசு எங்களுக்கு நிதி தரல. அதனால தான் எங்களால குடுக்க முடியாம போச்சு அப்படின்னு. உடனடியா நீதிபதிகள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எதுக்கெடுத்தாலும் மத்திய அரசையே குற்றம் சொல்லாதீங்க. இதெல்லாம் மாநில அரசினுடைய வேலை. மாநில அரசினுடைய பொறுப்பு. ஒப்பந்த ஊழியர்களான செவிலியர்களினுடைய அ உழைப்பை சுரண்டி விட்டு ஊதியம் தராமல் ஏமாற்றுகிறது மாநில அரசு என்று சொல்லியிருக்கிறார். இந்த 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 கருத்த வந்து நம்ம வரவேற்கணும். உண்மை. இலவசம் கொடுப்பதற்கு காசு இருக்கிறது, இவர்களுக்கு ஊதியம் கொடுக்க காசு இல்லையா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்புகிறார். சரிதான். இலவசம் இவருடைய தனிப்பட்ட அரசியல் பதவிக்காக ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு இலவச திட்டங்கள இவங்க அறிவிச்சுட்டு போயிருவாங்க. அறிவிச்சுட்டு இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா, இதை எப்படி சமாளிப்பாங்கன்னா, மற்ற துறைகள்ல உள்ளவர்களுக்கு ஊதியம் சரியாக போடப்படாம, அந்த நிலுவையில் உள்ள காசெல்லாம் எடுத்து இந்த இலவசம் என்ற பேர்ல இலவசத்துக்கு குடுத்துருவாங்க. இப்ப வீட்லயே இருக்க, உங்களுக்கு ரூ. 1000 தர்றோம். இலவச பேருந்து பயணம். இதெல்லாம் மக்களாகிய உங்களுக்கு இலவசமா குடுத்துட்டாங்களப்பா! அப்படின்னு இருக்கலாம். உங்களுக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சி. இதெல்லாம் நீங்க உண்மையிலேயே அரசு பேருந்துல ரூ. 10 குடுத்து நீங்க போய்க்கிற முடியும். வீட்லயே இருங்க ரூ. 1000 அதுல இந்த வயதானவர்களுக்கு குடுப்பது கூட ஏற்பு. வீட்ல உள்ள பெண்களுக்கு இந்த ரூ. 1000 வச்சு நான் என்னென்ன பண்றேன் தெரியுமா? இந்த ரூ. 1000 இல்லாம நீங்க வாழவே முடியாதா? இதை நாம் உழைத்து சம்பாரித்துக் கொள்ள முடியும். நீங்க வேலைக்கு போறீங்க. கூலி வேலைக்கு மக்களாகிய நான் உங்கள பார்த்து கேட்கிறேன். கூலி வேலைக்கு போறீங்க. வேலைய வாங்கிக்கிட்டு உங்களிடம் ஊதியம் குடுக்காமல் இருந்தா உங்களுக்கு கோபங்கள் வருமா? வராதா? வருமா? வராதா? இல்ல, இல்ல. உடனே அவர் சொல்றாரு, உங்களுக்கு குடுக்குற காச தான் இந்த வயல்ல வேலை செஞ்சவருக்கு, மருந்து போட்டவருக்கு குடுத்தேன். களை எடுத்தவங்களுக்கு குடுத்தேன். உங்களுக்கு குடுக்கல கொஞ்சம் காத்துருங்க. ஒரு 1 மாசம் காத்துருங்க, 2 மாசம் காத்துருங்கன்னா உங்களுக்கு கோவம் வருமா? வராதா? ஏன்டா வேலை செஞ்சுட்டேன் காலையிலேருந்து அரும்பாடுபட்டு வேலை செஞ்சிருக்கேன். சாயங்காலம் கூலி தரேன்னு தான் சொன்னேன். 1 நாள் 2 நாள்லாம் பரவால்ல. 1 மாசம் 2 மாசம் இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கே. கோவம் வரும் இல்லையா? இந்த ரூ. 1000 நம்ம சம்பாரிச்சுக்க முடியும். ஆனால் ஒட்டுமொத்தமாக கொரோனா காலங்கள்ல இந்த செவிலியர்கள் அப்படின்னாவே கொரோனா நேரங்கள்ல நம்முடைய அண்ணன் தம்பி, சொந்தக்காரங்க, பெற்ற தாய் கூட கிட்டே அருகாமையில் வர முடியாத சூழல்ல செவிலியர்கள் தன் உயிரையும் துச்சமென நினைத்து அவர்கள் இந்த பணிக்கு வந்து நாம் செவிலியர்கள் உயிரை காப்பாற்ற வேண்டிய இடத்துல இருக்கோம். அந்த இடத்துல நின்னு நம்ம அந்த சேவையை நாம செய்யணும் என்று பணியாற்றி இந்த செவிலியர்கள் தாய் கூட கிட்ட நெருங்க முடியாது. யாரென்றே தெரியாத செவிலியர்கள் இவர்கள் எல்லா பணிவிடைகளையும் செய்த இவர்களுக்கு ஊதியம் வழங்கப்படாமல் இருக்குன்னா வெட்கக்கேடு இல்லையா? மக்களாகிய நாமெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். தமிழ்நாடு அரசு இவர்களின் உழைப்பை சுரண்டி விட்டு ஊதியம் கொடுக்காமல் ஏமாற்றி வருகிறது தமிழ்நாடு அரசு. கேட்டா மத்திய அரச காரணம் காட்டுது. மத்திய அரசு நிதி தரும்னு சொல்லித்தான் நீங்க இவர்கள்லாம் வேலையில எடுத்தீங்களா? மத்திய அரசு நிதி தந்துரும் எப்படியும் மத்திய அரசுகிட்ட கடன் வாங்கியாவது இவர்களுக்கு இந்த அறிவிச்ச இலவசத்தை குடுத்தரலாம். ரூ. 1000 குடுத்தரலாம். இப்ப மாதம் பெண்களுக்கு 2000 குடுத்தரலாம் என்ற முடிவுக்கு வந்தாங்களா? எல்லாம் வேடிக்கையாகல? வேடிக்கையா இல்ல நமக்கு? ம். மத்திய அரசு குடுக்கும், மத்திய அரசு குடுக்கும்னா, மாநில அரசு என்ன பண்ணும்? மாநில அரசு குடுக்க வருவாய் என்ன பண்ணுது? ஏற்கனவே இங்க பேருந்து நடத்துனர்கள், ஓட்டுநராக இருந்து பணி நியமனம் செய்தவர்களுக்கு, அவர்களுக்கு குடுக்க வேண்டிய பிஎஃப் என்ற நிலுவைத் தொகை இன்றைய வரைக்கும் குடுக்க முடியல. அவர்கள் இன்னும் கொஞ்ச நேரத்துல தேர்தல் வந்தா போராட அவங்களும் வந்துருவாங்க. இன்னும் குடுங்க அப்படின்னு. அதுல பலர் இந்த காச எதிர்பார்த்து பெண்ணுக்கு கல்யாணம் வச்சு, பையனுக்கு கல்யாணம் வச்சு, வட்டிக்கு கடன் வாங்கி இந்த காசு வந்தா குடுத்துரலாம்னு சொல்லி வட்டி கட்டி செத்தவன்லாம் பல பேர் உண்டு. வட்டி கட்ட முடியாம செத்தவனும் பல பேர் உண்டு. இப்ப இந்த அளவுக்கு தான் இருக்கு. அந்த நீதிபதிகள் இன்னொரு கேள்வி வச்சிருக்காங்க. இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமான தமிழ்நாடு வருவாயில அதிகமாக இருக்கக்கூடிய தன்னிறைவு பெற்ற ஒரு மாநிலம். நம்பர் 1 முதல்வர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற உங்களால குடுக்க முடியலையா? என்று கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க. சரிதானே? தம்பட்டம் அடிச்சுக்கிட்டாரே நம்பர் 1 முதல்வர் நாங்க தான். நம்பர் 1 இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலமாக வளர்ந்து வருகிறது. தொழில் துறைகள்ல, மற்ற துறைகள்ல என்று பேசிக்கிட்டு இருந்தாரே. அரசு ஒப்பந்த ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க முடியல உங்களால. இவர்கள் 2023 ஜனவரி 5, 6ன்னு நினைக்கிறேன். இந்த தேதிகள்ல சென்னையில போராட்டம் நடத்துனாங்க இந்த செவிலியர்கள். எதற்காக அப்டின்னா, திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக ஒரு அறிக்கை ஒண்ணு குடுத்திருந்தது. ஒரு கோரிக்கை மக்களிடத்துல சொல்லியிருந்தது. என்னன்னா, இந்த கொரோனா காலங்கள்ல எடுக்கப்பட்ட செவிலியர்கள் ஒப்பந்த ஊழியராக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பணி நிரந்தரம் செய்றோம். அந்த மருத்துவர்களுக்கெல்லாம் அரசு
மருத்துவராக பணி நிரந்தரம் செய்கிறோம் என்று இவர் கொடுத்திருந்தாப்புல, வாக்குறுதி கொடுத்திருந்தாப்புல. இந்த வாக்குறுதி நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி போராடினாங்க. போராட்டம்னா நான் சும்மா போராட்டம் இல்லை, உண்ணாநிலை போராட்டம் இருந்தாங்க. அன்றைக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் நேரடியாக சென்று இந்த போராட்டத்தை உண்ணாநிலை போராட்டத்தை விடுங்க, சாப்பிட்டு தெம்பா நாம போராடணும் என்று பேசினாங்க. அன்றைக்கு களத்தில் நானும் இருந்திருக்கேன். வள்ளுவர் கோட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் குளிர்பானங்களை கொடுத்து அதை நிறைவு செய்து வைத்தாங்க. அந்த அளவுக்கு தான் தெருவில் இறங்கின்ற வரைக்கும் போராடக்கூடிய நிலவுக்கு தான் இந்த தமிழ்நாடு அரசு வச்சிருக்கு. அதனால மக்களாகி நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். அரசு இலவசம்னு ஒன்று கொடுக்குதுன்னா இந்த இலவசத்தை எதுலேருந்து எடுத்து கொடுக்கும். இப்போ நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நிறைய சம்பாதிக்கிறேன், அப்பா எக்கச்சக்கமாக என் தண்ணீர் அடைஞ்சிட்டேன் அப்படின்ற பட்சத்தில் இப்போ யாராவது இப்போ ஐயா சாமி தர்மம் போடுங்கன்னா 10 ரூபா போகிற இடத்துல நம்மக்கிட்ட தான் நிறைய காசு இருக்க 500 ரூபாய் தூக்கி போடும்னு கொடுக்கலாம். அது தன்னிறைவு பெற்ற நான் ஒரு 500 ரூபாய் தூக்கி கொடுக்குறேன், அது என்கிட்ட அளவுக்கு அதிகமாக வருமானம் இருக்கு. தமிழ்நாடு அரசு அந்த மாதிரி அது அளவுக்கு அதிகமான வருமானத்தை ஈட்டு கொண்டு இருக்கிறானா இல்லை. தமிழ்நாடு அரசே 1 லட்சம் கோடிக்கு மேலே கடனில் இருக்குது. இப்போ இந்த நிலையில் மக்களுக்கு நான் இலவசம் தர்றேன், பேருந்தில் இலவசம், ஏற்கனவே பேருந்தில் 10 ரூபா டிக்கெட்டை 12 ரூபான்னு விலையேற்றம், 2 ரூபா விலையேற்றிட்டாவே இங்குள்ள சாமானிய மக்கள் அதை போக கொஞ்சம் யோசிப்பாங்க, ஏடா 12 ரூபா விலையேற்றிட்டானே அப்படின்னு. ஏன்னா அதுதான் மக்களுடைய பொருளாதார நிலையில் அப்படி தான் இருக்காங்க. 10,000 12,000 செலவு மாதம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த 10,000 15,000 குடும்பத்தை, நடுத்தர குடும்பங்கள்லாம் குடும்பத்தை இயக்குவது பெரிய கடினம். அந்த நிலையில தான் தமிழ்நாடு அரசு மக்கள் நிலைமை இருக்குது. இல்லை வட மாநிலத்தவர்கள் வேற அந்த வேலையெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசுக்கு ஏற்கனவே 1 லட்சம் கோடி கடன் இருக்கிற நிலையில் இலவச பேருந்து தர்றேன், வீட்லேயே இருங்க, 1000 கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, இனிமேல் கழக ஆட்சியில் 2000 ரூபா கொடுப்போம் அடுத்த முறை நாங்கள் வந்துட்டோம்னா, புது புது திட்டங்களா, இலவச திட்டங்களாக தான் அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு வருமானம் எங்கேருந்து என்று மக்களாகி நீங்கள் என்னைக்காக கேள்விக்கிட்டு இருக்கீங்களா? தன்னிறைவில் இருக்கா? அப்படி தன்னிறைவில் தமிழ்நாடு அரசு இருந்ததுன்னா மத்திய அரசுக்கே கடன் கொடுங்க, மத்திய அரசுக்கே கடன் கொடுங்க. அப்படிலாம் இருக்கா? இல்லை. சரி இந்த 1000 ரூபா எங்களுக்கு கொடுத்துட்டாங்க, இந்த இலவச பயணத்தினால உங்களுக்கு இது இலவசமாக கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்குது, நாங்கள் இலவசமாக போயிட்டு வரதுல மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு. மகிழ்ச்சியாக இருக்கலாம் நினைக்காதீங்க, உங்கள் மேலே வரியை கொண்டு வந்து கொடுத்துருவான். வரி இருத்துவான், நீங்கள் வாங்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் வரி இருக்குது, வரியை அதிகப்படுத்துவான். விலைவாசிலாம் ஏறி போச்சேன்னு அங்கே வரி ஏற்றிட்டான்பா, அதனால் விலைவாசி இங்கே ஏறி போச்சு, வேற ஒன்றும் ஆகலை, வரி ஏற்றிட்டான். இப்போ ஒரு அந்த சீமானவர்கள் ஒன்று சொல்லுவாங்க, இந்த டோல்கேட்டை அகற்றணும் அப்படின்றதுக்கு ஒன்று சொல்லுவாங்க. திருச்சியிலேருந்து காய்கறி ஏற்றிக்கிட்டு நான் சென்னைக்கு விற்க வரணும்னா பல இடங்களில் இங்கே டோல்கேட் இருக்குது. டோலுக்கு ஒரு வாகனத்துக்கு 200 ரூபான்னு வச்சுக்கிட்டா எப்படியும் ஒரு 10 டோலை தாண்டி நான் வரணும். கணக்கு பண்ணிக்க அந்த காசெல்லாம். அப்போ இங்கே நான் காய்கறி இறக்க வரும்பொழுது எவ்வளோக்கு இறக்குவேன் காய்கறியை? அங்கே விவசாயிகள்கிட்டருந்து 8 ரூபாய்க்கு நான் காய்கறி வாங்கிட்டு வந்தேன்னா 25 ரூபா 30 ரூபா. ஏன்னா அந்த வண்டி வாடகை இருக்குது, நான் அப்புறம் இடையில தேநீர் சாப்பிட்ருப்பேன், உணவு சாப்பிட்ருப்பேன், திரும்ப நான் போகணும், இதெல்லாம் சேர்த்து ஒரு 25 ரூபாய்க்கு வைப்பான். அப்போ விலைவாசி எங்கே போய் நிற்கும்? இவங்கிட்ட விற்கிறதே 20 ரூபா 25 ரூபா விற்கிறான்னா விலைவாசி 1 கிலோ தக்காளி கத்திரிக்காய் போகும் 100 ரூபா 150 ரூபாய்க்கு போய் நிற்கும். இப்போ அவன் அங்கே வாடகை கொடுத்துருப்பான், அப்போ நானும் வாடகை கொடுத்தா வச்சுருக்கேன், நானும் சும்மா விற்கலன்னு சொல்லி அவனும் விலைவாசியை ஏற்றி வைப்பான். இப்படித்தான் வருகிறது. அதனால் மக்களாகிய இலவசம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த ஒப்பந்த ஊழியர்களுக்கு இருக்கக்கூடிய நிலைமை அவர்களால் சொல்ல முடியல. இன்னைக்கு நீதிபதி இந்த கருத்து சொல்லியிருக்கிறார். இலவசம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா எப்படி இதை கொடுக்குறீங்க அப்படின்ற கேள்வி நீங்கள் எழுப்பிருந்தீங்கன்னா இந்த நிலைக்கு நம்ம வந்திருக்க மாட்டோம். அதனால் சிந்திச்சு செயல்படணும். திமுக அரசு இலவசம் கொடுக்குது, அரசு கொடுக்குது, நம்ம காசு தானப்பா அப்படிலாம் நினைக்காதீங்க. ஓட்டுக்கு காசு கொடுத்தாலும் வாங்கிக்கிறீங்க, இலவசம் கொடுத்தாலும் ஏன் என்ற கேள்வி இல்லாமல் வாங்கிக்கிறீங்க. ஏன் என்ற கேள்வி நம்ம எழுப்பியிருந்தோம்னா இந்த நாடு என்றைக்கும் நல்லா இருந்திருக்கும். இந்த செவிலியர்கள் குடும்பம்லாம் ரொம்ப கொடுமை. நீங்கள் ஒப்பந்த ஊழியர்கள் சாதாரண செவிலியர்களே நீங்கள் போய் கேளுங்க எவ்வளோ வேலை இருக்குன்னு. ஒரு வயதுக்கு மேலே தாயே உங்களுடைய மலத்தள்ள மாட்டாங்க, உடம்பு சரியில்லைனா போட்டு நீ போ அவனு போயிடுவாங்க. மருத்துவமனையில் அவ்வளோ முகம் சுளிக்காமல் அது அந்த வேலையை நம்ம செய்யணும். அதை செவிலியர்கள் மட்டும்தான் செய்வாங்க. இந்த இவன்தான் பாலான்ற புத்தகம் விகடனில் வெளியிட்டிருந்தாங்க. அந்த புத்தகத்தில் நான் பாலா அவர்கள் ஒரு வரி எழுதியிருப்பாங்க. அது வரைக்குமே செவிலியர்கள் மீது எனக்கு பெரிய ஒரு நல்ல ஊச்சி தனப்பா போடுறாங்க அப்படின்னு நம்ம சாதாரணமாக இருந்தோம். அந்த புத்தகங்களில் ஒரு இடங்கள் எழுதியிருப்பார். இது செவிலியர்களை ஏதோ திட்டிக்கிட்டு சாலைகள் ஏதோ இந்த போராட்டம் ஏதோ பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது அப்போ செவிலியர்களை பற்றி ஏதோ செவிலியர் கல்லூரி வரும்போது ஏதோ ஒன்று சொல்லி செவிலியர்கள் ஏதோ சொல்லிடுவான் அப்படின்னு. அப்போ அவங்க ஆசிரியர் சொன்னதாக சொல்லுவாங்க, தாயும் செய்ய முடியாத சேவைகளை செவிலியர்கள் செய்வார்கள் என்று சொல்லி அந்த இடத்துல சரியான கணக்கு இந்த புத்தகம் படித்து ஒரு 6-7 வருஷம் ஆகி வச்சுங்க. அந்த இடங்கள் அந்த இந்த இந்த சொல்லு இருந்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. செவிலியர்கள் என்று சாதாரணமாக நம்ம நினச்சிடக்கூடாது என்று இவன்தான் பாலா புத்தகத்தில் அந்த வரியை கண்டதுக்கு அப்புறம் எனக்கு செவிலியர்கள் பெரிய மதிப்பு. ஆமாம்ல, நம்ம தாய் கூட செய்யாத வேலைகளை செவிலியர்கள் செய்கிறாங்க, யாருன்னே தெரியாது. திடீர்னு நீ மருத்துவமனையில் படுத்து கிடக்குற அப்படின்னா நீ இயற்கை உபாதை போகிறீங்கன்னா அதை சகிச்சுக்கிட்ட பண்ணணும். நீங்கள் இப்போ ஒரு வயதுக்கு மேலே பெற்ற தாயை பண்ணுறதில்ல, ஆனால் அவர்கள் செய்கிறாங்கன்னா அவ்வளோ ஒரு மகத்தான சேவையை செய்யக்கூடிய செவிலியர்களுக்கு இப்பேற்பட்ட துரோகத்தை செய்கிறதுனா திமுக அரசு பார்த்துங்க.
இதை நம்ம தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கணும். இலவசம் குடுக்குறார்கள் என்று நீங்க கேள்விகளை கேட்காம இது பண்ணாதீங்க. இன்னும் பல்வேறு கருத்துக்களோடு உங்களோடு இணைகிறேன். நன்றி, வணக்கம்.